நேற்றைய பதிவில் தேவவிரதனை 8வது குழந்தையாக நன்கு வளர்த்து கங்காதேவி சந்தனுவிடம் ஒப்படைப்பதாக கூறி சென்றதை பார்த்தோம். இன்று பீஷ்ம சபதத்தை பார்ப்போம். தேவலோகத்தில் வேத தர்ம சாத்திரங்களை நன்கு கற்ற தேவவிரதன் பரசுராமரின் ஆசியுடன் வில்வித்தையில் நிகரற்றவனானான். உரிய வயதில் மகனை சந்தனுவிடம் கொண்டு வந்து ஒப்படைத்தாள் கங்காதேவி. மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டி மகிழ்ந்த சந்தனு வேட்டைக்கு சென்ற பொழுது மச்சகந்தி என்ற அழகிய மீனவ பெண்ணை சந்தித்தான். அவளை மணக்க விரும்பினான். தன் மகளின் வாரிசுகளுக்கே அரசுரிமை கிடைக்க உறுதியளித்தால் மீனவ பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக அவரது தந்தை கூறினார். அதை ஏற்க இயலாது என்று சந்தனு திரும்பிவிட்டான். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றால் மகனின் கடமை என்று தேவவிரதன் எண்ணினான். சத்தியவதியின் தந்தையை போய் சந்தித்தான். சத்தியவதியின் வாரிசுகளே அரசாழ்வார் என்றும் அதற்காக தான் திருமணமே செய்து கொள்ளாது இருப்பதாகவும் சத்தியம் செய்தான். எங்குமே யாருமே செய்யாத அதிசய தியாக செயல் என்று தேவர்கள் இவனை புகழ்ந்தார்கள். கடும் விரதத்தை மேற்கொண்டவர் என்ற பொருள்படும் பீஷ்மர் என்ற பட்டத்தையும் அவருக்கு கொடுத்தார்கள். மகனே, நீ விரும்பும் பொழுதுதான் மரணம் உன்னை நெருங்கும் என்று தமது ஒப்பற்ற யோக வலிமையால் அவருடைய தந்தை பீஷ்மருக்கு வரமளித்தார். நாளைய பதிவில் பீஷ்மருக்கு அம்பையுடன் ஏற்பட்ட பகையை பார்க்கலாம்.